ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நம்மளோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டடா கிடைக்கும். ஸோ நாங்க சித்திரை திருவிழாவுக்கு மதுரைக்கு ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ மே 10th எடுத்தது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பானிஷ் பேசுங்க. ஸ்திரீ என்னது இஸ்திரியா? ஸ்திரீ அப்படின்னா? தெலுங்குல எப்படி லூ லூன்னு முடிக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்திரீ ஸ்திரீன்னு போட்டு முடிக்கணும். அப்படியா? அப்ப ஸ்பானிஷ் ரொம்ப ஈஸி போலயே. விநாயக் ஸ்திரீ, மோகன் ஸ்திரீ, ஸ்ரீடி ஸ்திரீ கரெக்டா? மார்னிங் ஒரு 5:30க்குலாம் வீட்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகல. அதுக்குள்ள காஃபி குடிச்சிடலான்னு ஒரு பிரேக் எடுத்தாச்சு. ஸோ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கையில வாங்கிட்டு கார்ல ஏறியாச்சு. மார்னிங் எவ்வளோ இயர்லியரா கிளம்புறதா இருந்தாலும், நாங்க எல்லாருமே குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் கிளம்புவோம். இன்க்ளூடிங் விநாயக் குட்டி கூட. ஸோ நைட்டே நாங்க சொல்லிருவோம் அவன்கிட்ட. மார்னிங் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும்டா, எழுப்பும்போது அழக்கூடாது, மூஞ்சி காட்டக்கூடாதுன்னு சொன்னா, ஸோ அதுக்கு அதே மைண்ட் செட்ல அவர் போய் தூங்கிருவாரு. மார்னிங் எழுப்பும்போது பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். எழுந்து ஊருக்கு கிளம்பணும்னு சொல்ட்டா போதும், உடனே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிருவாரு. நெக்ஸ்ட் நாங்க ஸ்டாப் பண்ணதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எல்லாரும் ரொம்ப இயர்லியரா எந்திரிச்சதுனால சீக்கிரமே பசி எடுத்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிரலாம் அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்க வீட்டு குட்டி எப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டல் போனாலும், ரெஸ்டாரண்ட் போனாலும், எங்க போனாலும் பூரி தான் அவருக்கு. டிஃபால்ட்டா அவரோட மெனு வந்து பூரியா தான் இருக்கும். பூரி இல்லன்னா, அப்புறம் ஏதாவது தான் ஆப்ஷனுக்கு போவாரே தவிர்த்து, போய் உட்காந்தோனே 2 பூரி அவ்வளோதான். ஸோ எப்ப ட்ராவல் பண்ணாலும் சரி, எங்க வெளிய சாப்பிட போனாலும் அவருக்கு பூரி இருந்தா போதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்துப்பாரு. ஸோ எல்லாரும் ஆளுக்கு தோசை அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு வழியா பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு கிளம்பும்போதே டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமா ரீச் ஆகணுன்றது தான் எங்க பிளான். நடுவுல வேற எங்கேயும் பிரேக் எடுக்க வேண்டாம். டைரக்ட்டா கிட்ட போயிட்டு எங்கேயாவது ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துக்கலான்னு தான் பேசிட்டே போனோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க இந்த பிளான சடனா பண்ணதுனால, வீட்ல அம்மாகிட்டயோ யார்கிட்டயுமே சொல்லல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணாம தான் நாங்க ஊர்ல இருந்தே கிளம்புனோம். ஸோ விநாயக்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். யார்ட்டயும் சொல்லாம போறோம் அப்டின்ட்டு. எவ்ளோ தூரம் போயிருக்கோம், எப்ப வரும், எப்ப வரும்னு ஒரு 1000 டைம்ஸ் கேட்டிருப்பான். ஊருக்கு கிளம்புறதுக்கு நாள் நைட்டு எனக்கும் ஃபீவர், அவருக்கும் ஃபீவர். ஸோ மார்னிங் நம்ம எழுந்தா ஊருக்கு போலாம். அப்படி இல்ல ரொம்ப டயர்டா இருக்குது, முடியாது அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணிடலாம் பிளானையே அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தோம் நாங்க. அதனால தான் நாங்க யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு. ஒரு வழியா மார்னிங் எழுந்துச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு கிளம்பிட்டோம். எங்க கூட என்னோட தம்பியும் வந்ததுனால அவரும் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. நெக்ஸ்ட் டீ பிரேக்கு ஸ்டாப் பண்ணிட்டோம். அன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்துச்சுன்றதுனால எங்களுக்கு ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கப்புறம் அவரு மஸ்க் மெலன் ஜூஸும் ஆர்டர் பண்ணிட்டாரு. எப்பவும் இந்த விநாயக் குட்டிக்கு நான் ஆர்டர் பண்றது தான் பிடிக்கும். அவன் ஆர்டர் பண்றது என்னைக்குமே அவன் சாப்பிட மாட்டான். ஜூஸ்லயோ, ஐஸ்கிரீம்லயோ. அவன் ஆர்டர் பண்ணத எனக்கு ஸ்வாப் பண்ணி விட்டு, நான் ஆர்டர் பண்ணத அவன் எடுத்துப்பான். அதே மாரி தான் அன்னைக்கும். ஸோ ஒரு வழியா ஜூஸ் பஞ்சாயத்து முடிஞ்சு அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஊருக்கு போறதுங்கிறதே எனக்கு அன்ரிசர்வ்ட் ட்ரெயின்ல தான் முக்காவாசி நேரம் போவேன் நானு. ட்ரெயின் டிக்கெட்ஸும் கிடைக்காது. என்னால புக் பண்ணவும் முடியாது காலேஜ் படிக்கும்போது. ஸோ திடீர்னு கிளம்புறேன் அப்படின்னா, டக்குன்னு எக்மோர்ல போய் ஒரு ட்ரெயின புடிச்சு ஊருக்கு போயிடுவேன். சொல்லி என்னது? பயணத்தை தொடரலாம். அடேங்கப்பா! டீ பிரேக்லாம் எடுத்து முடிச்சுட்டு, ட்ராவல்ல மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிட்டோம். திருச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்க டீ பிரேக்கு ஸ்டாப் பண்ணோம். ஸோ திருச்சிய தாண்டுன உடனே எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துரும். அப்பாடி நம்ம கிட்ட வந்துட்டோம். ஊர்கிட்ட வந்துட்டோம். நம்ம ரீச் ஆக போறோம் அப்படின்னு. கரெக்ட்டா திண்டுக்கல் தாண்டும்போதே லஞ்ச் டைம் வந்துருச்சு. சரி ஓகே நம்ம அம்மாகிட்ட சொல்லாம போயிட்டோம். இதுக்கப்புறம் கால் பண்ணி லஞ்ச் ரெடி பண்ண சொன்னா அம்மாக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால, ஊர்கிட்ட போயிட்டு எங்க வீட்டுக்கிட்டயே ஏ டூ பி இருக்குது. அங்க சாப்பிட்டுட்டு போயிடலான்னு தான் முடிவு எடுத்துட்டோம். அங்க போய் ஆளுக்கு லஞ்சுக்கு எனக்கு சப்பாத்தி தான். மார்னிங் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டே ஹெவியா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ நான் சப்பாத்தி மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். சாருக்கு நூடுல்ஸ் கேட்டாரு. நான் எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் தான் குடுப்பேன் அவருக்கு நூடுல்ஸ்லாம். ஸோ அன்னைக்கு நூடுல்ஸ் கேட்டதுனால நான் ஆர்டர் பண்ண சொல்ட்டேன். அதையும் எல்லாரும் ஷேர் தான் பண்ணிக்கிட்டோம். இவரு சில்லி பரோட்டா, அதுக்கப்புறம் தயிர் சாதம் இது எல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சித்திரை திருவிழாவுல வேற எந்த ஃபங்ஷன பார்க்குறேனோ இல்லையோ, பட் அழகர் ஆத்துல இறங்குறத பார்க்கறதுக்கு நான் எந்த ஊர்ல எங்க இருந்தாலும், இங்க என்னோட சொந்த ஊருக்கு நான் ஆஜராயிடுவேன். சின்ன வயசுலேருந்தே அழகர பார்க்குறது எனக்கு அவ்ளோ பிடிக்கும்.
எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது, என்னோட அப்பா அழகர பார்க்க கூட்டு போம்போது, குதிரைசாமின்னு சொல்லி தான் கூட்டு போவாரு. வைகை ஆத்துக்குள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் தலை மட்டும் தான் தெரியும். அவ்ளோ க்ரவுட் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுல யாராவது உங்களுக்கும் மதுரை தான் சொந்த ஊரு, உங்களுக்கும் இந்த மாரிலாம் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா லஞ்ச சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்ப வரைக்கும் அம்மாக்கோ, அப்பாக்கோ யாருக்குமே தெரியாது நாங்க ஊருக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. ஈவன் அம்மா கார்ல வரும்போது கூட கால் பண்ணாங்க எனக்கு. அப்ப கூட வீட்ல தூங்கிட்டு இருக்கோம். இந்த மாரி ஃபீவர் எங்களுக்குன்னு தான் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தோம். வீடியோ கால் பண்ணும்போது கூட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. கார விட்டு இறங்கி நான் தான் போய் முதல்ல காலிங் பெல்ல பிரஸ் பண்ணுவேன். என்ன தான் பார்க்கணும் அப்டின்ட்டு ஓடியே போயிட்டான் விநாயக். ஸோ யாருக்குமே தெரியாம டக்குன்னு போய் காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டு அமைதியா நின்னுட்டு இருந்தோம் கேட் கிட்டயே. விநாயக் குட்டிக்கு செருப்பு தாங்கவே முடியல அவனால. உங்க பாட்டி வெளிய வந்து பார்க்குற வரைக்கும் அவனுக்கு அப்டியே சிரிச்சுட்டே தான் இருந்தான். அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. "என்னடா இது எல்லாம் சென்னையில இருந்த மாரி தானடா பேசுனீங்க. இங்க எப்படா வந்தீங்க?" அப்டின்னு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த மாரி சம்மர் வெக்கேஷன்ல எப்பயாவது ஒண்ணா சேர்ந்து ஒரு 4 நாள் வந்துட்டு போறது எனக்கு பெரிய விஷயம். இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாரி எனக்கு சான்ஸ் கிடைக்கும். அத மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 4 நாள் இருந்துட்டு போனா தான் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இந்த விளாக் அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய், டேக் கேர் அண்ட் மறக்காம மோகோ ஃபேமிலீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.